வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு கொஞ்சம் வேலையில் வந்தோடனே இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்துடும். நாங்கள் இப்போ அதாவது ஒரு 15 to half an hour வந்து முன்னாடியே வந்துடுறோம். அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரில் உண்மையாக வாப்பா நீ வீட்டுக்கு வந்துட்டேன் ஃபோன் பண்ணாக்கா உண்மையாக தாங்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் இப்போ தான்ப்பா வந்துட்டே இருக்கேன் அப்படின்னாங்களா. சரி வரும்போது ஏதாச்சும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வாங்கினோடனே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து நம்ம சேனலை வந்து இன்னும் மேலே மேலே கொண்டுட்டு போகலாம். பக்கத்தில் இருக்கிற அந்த லைக் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டிட்டு நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போதெல்லாம் தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஹம்பல் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அவர் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு பிறகு கொஞ்ச நேரம் சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் உட்காந்தோம். நான் சொன்னேன் ஏங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க, அந்த நம்ம வீட்டாண்டேருந்து கொஞ்சம் தூரமாக போவோம். அங்கே வந்து தனியாக இருக்கும், அங்கே எலக்ட்ரிசிட்டிலாம் கூட அந்த அளவுக்கு கோவிலில் வசதி இருக்காது. மூளை கசன்னு சொல்லுவோம். கசத்தில் வந்து ஆஞ்சநேயர் இருக்காரு, இன்றைக்கி தயவு செஞ்சு எனக்கு கோயில் கூட்டு போங்கன்னு சொன்னோன்னே சரிப்பா ஏதாச்சும் கேசரி ஏதாச்சும் செஞ்சுட்டு பண்ணாரா, எங்க போங்க எல்லாரும் கேசரி அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வருவாங்க, நீங்கள் நம்ம லெமன் ரைஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு சரி செஞ்சுக்கனாரு. நான் வீட்டிலலாம் பூஜை பண்ணிவிட்டு அரிசிலாம் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ லெமன் ரைஸ் செய்யறதுக்கு அடுப்பில் உலையும் வச்சுட்டு வந்துருக்கேன். சரி இந்த பக்கம் அப்படியே வந்தனுங்களா, இங்கே நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம். இங்கே இந்த செடியெலாம் வந்து கட் பண்ணது வெயிலுக்கு காஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கட் பண்ணது நல்லா துளிர் வருதுங்க. நம்ம ஆள் பராமரிப்பு இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக திரும்ப எவ்வளோதான் சொல்கிறது. இங்கே கொஞ்சம் கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்களா, இங்கே பாருங்கள் ஆடு நல்லா ஏறி கடிச்சிடுது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அது சின்னதாக அந்த துளிர் வந்து ஆடு கடிச்சு சாப்பிடுது. நம்மளால் பார்க்க முடியல. நானும் போயிடுறேன் வேலைக்கு, இவரும் போயிடுறாங்களா. அதே மாதிரி தான் அந்த மருதாணி கூட சுத்தமாக வரவே இல்லை. அது அப்படியே இருக்குது. எப்படி நான் வெட்டி விட்டேன்னா சும்மா துளுத்து வந்துருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்குது. எல்லாம் இந்த செம்பருத்தி செடி எப்படி திரும்ப அங்கே பூ அவ்வளோ பூ பூக்கும். மனசே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் அந்த ரோஸ் செடி 4ல் வந்து இந்த ஆடு கட்சி ஒரு செடி வந்து இறந்தே போயிடுச்சு. 3 செடி மட்டும் இருக்குது. மீதி செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக நம்ம வளர்த்து குழந்த மாதிரி இந்த மாதிரி வந்து சாப்பிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி அதனால தான் இன்றைக்கி வந்து இதுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கொஞ்ச நேரம் பேசிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு வந்து சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். வெளியேந்து வரத்துக்குள்ளே கொசு சரியான கொசு கடிச்சு தள்ளிடுச்சு. ஃபுல்லாக எழும்பிடுச்சு. என்னை விட எங்கள் வீட்டுக்கு அதுதான் அதிகமான கொசு கடிச்சு தள்ளிடுச்சு. சாதம் வந்து வரத்துக்குள்ளே வெந்துட்டதுனால சாதம் வடிச்சிட்டேன். இப்போ இங்கே தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, உளுந்து கொஞ்சம், வரமிளகா, வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் டீக்கம் பண்ணிக்கேன். மசாலா நல்லா வந்தால் போதும். நல்லா வதன பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வெங்காயம் போடலாம். கோயில் பிரசாதம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்து மீதி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பினிருந்தாங்க. போகலாமா? பிரசாதம் வந்து நம்ம கோயிலுக்கு இதில் எடுத்துகிட்டு போயிடலாம். பாத்திரத்தில் எடுத்து வச்சுலாம் நம்ம. கோயிலுக்கு வந்து நம்ம செடியில இருந்த கொஞ்சம் துளசி, கொய்யாக்காய், அப்புறம் நம்ம செடியில் இருந்த எலுமிச்சம் பூ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு கிளம்புறதாங்க டைமே. போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துடலாம். ரெடி ஆகிட்டு பாருங்கள், 2 பேக் எடுத்துகிட்டு இப்போ கோயிலுக்கு கிளம்பியாச்சு. தினேஷ் யோகித் வந்து அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நான் வரலாமா, நீங்கள் போயிட்டு வாங்கம்மான்னு சொன்னானுங்க. சரி நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போ கோயில் தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டோம். சரியான காத்தவே கொஞ்சம் பயமாயிடுச்சு எனக்கு. யாருமே இல்லைன்னா ஒரு 2-3 ஃபேமிலி தான் வந்தாங்க. நாங்கள் வாய்ஸ் எதாவது கொடுக்க முடியும்.
வாய்ஸ் ஒரு இல்லை மியூசிக் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லபடியாக வந்து ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு போனதுனால கொஞ்சம் வந்து நல்லா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இவனுக்கு தான் வாடா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம். நாங்கள் 2 பேர் மட்டும் நல்லா திருப்தியாக புளியோதரெல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு வந்துட்டு நாங்கள் வந்து லெமன் சாதம் எடுத்து போனாங்களா, சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துச்சு. அந்த காற்று இயற்கையோடு அமைதியாக இருந்துச்சு. அந்த பூச்சி கலத்துற சத்தம்லாம் கேட்டுட்டு சாமி நல்லா கும்பிட்டு வந்துட்டோம். நீ கண்டிப்பாக உங்களுக்கு vlog பிடிச்சுன்னா மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை வந்து லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட பிடிச்சிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புதிய இதில் சந்திக்கலாம். பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.